friends, welcome back to my channel with me விஜயலட்சுமி ஜனார்தனன். சண்டே அதுவுமா கிருத்திகை வந்துருச்சு. இந்த டைமுக்கு நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியாது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ரெசிபி பார்ப்போமா? கீ ரைஸ் மஷ்ரூம் கேஷ்யூ கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் எண்ணெய் விட்டுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கீ அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மீடியமாக சேர்த்துருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா தான். அதனால் 4 பச்சை மிளகா இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் கீரி ஸ்லிட் பண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். அப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 லார்ஜ் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் சாப் பண்ணி அதை அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல காரத்துக்கு. இது மட்டும்தான் ரெசிபி நல்லா டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுவும் கலர் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விடலாம். அதுவும் சண்டேயில் நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பாங்களாங்க சொல்லுங்கள். பசங்கள்லாம் நான்வெஜ் தானே கேட்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக இந்த ரெசிபி நான் செய்கிறேன். அடுத்தது சால்ட்டு பார்த்திங்கன்னா நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணி வெங்காயம், கல் உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ண புதினா இலைகள், இது பார்த்திங்கன்னா 2 கை ஃபுல்லாக வர அளவுக்கு புதினா இலை உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போது அந்த புதினா இலையெல்லாம் இந்த சூட்டில் நல்லா வதங்கி ஆனியனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது இது வதங்கிடுச்சு. நான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 4 சின்ன டம்ளர் அளவுக்கு அரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது ஒரு 2லேருந்து 3 வாட்டி வாஷ் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது கரெக்டாக 4 பேர் சாப்பிட கரெக்டாக இருக்குங்க. சூப்பராக ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்லாம். இப்போது தண்ணி இல்லாமல் இதை சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். பால் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்தேன்னா அதே கிளாஸில் தான் பாலையும் நம்ம அளக்கணும். இப்போது 4 டம்ளர் அரிசின்றதுனால நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து 7 கிளாஸ் அளவுக்கு வைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் பாலுன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம வெறும் தண்ணியாக இருந்தால் ஈஸியாக வெந்துடும். பட் பாலில் வேகும்போது டைம் எடுக்கும். ப்ளஸ் அந்த அரிசியோட பதமும் மாறும். அதனால் நான் 7 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமுக்கு நீங்கள் உப்பு செக் பண்ணி உப்பு வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்லிப் பண்ணாமல் அப்படியே முழு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி 2 விசில் போட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், விசில் வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக ஒரு கீ ரைஸ் ரெடியாக இருக்குன்னு. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு காம்பினேஷன் இல்லாமல் சாப்பிட முடியுமா? காம்பினேஷனுக்கு நம்ம இப்போது ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வருதுன்ட்டு. அதுவும் நீங்கள் ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அரிசி குழையவே குழையாது. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது மஷ்ரூம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துப்போம். அதில் மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸும் எடுத்துக்கலாம், ஸ்மால் சைஸ்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற போல் எடுத்துக்கலாம். அதே போல் 2 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்துருக்கேன். இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயை எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு பட்டர் சேர்க்க போகிறோம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபுல்லாக பட்டர்லேயே செய்வீங்கன்னா நீங்கள் பட்டரே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், அதே போல் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், இது ரெண்டும் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் இதில் பார்த்திங்கன்னா அதே போல் பட்டை, லவங்கம், அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது நல்லா இந்த எண்ணெயோடு சேர்ந்து வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் இருக்கும். அது வந்து நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணுறேன். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். எப்போவுமே சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் சேர்க்கும்போது நல்லா வந்து ரெசிபி டேஸ்ட்டாக வரும். இப்போது இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பியூரி இருக்கு இல்லையா, அதை வந்து விழுத உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா குக் பண்ணலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். அது போனதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள். இப்போது காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 65 மசாலா தான் ஆட் பண்ணுறேன், வேறு எதுவும் ஆட் பண்ணல. இது பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நல்லா காரமாகவும் இருக்கும். அதே அளவுக்கு நம்ம க்ரீமெல்லாம் சேர்க்க போகிறோம், அப்போ டேஸ்ட்டாகவும் இருக்கும். குடமிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கை ஃபுல்லாக குடமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம், ஒரு பேக்கெட் ஆஃப் மஷ்ரூம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி சாப் பண்ணியிருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா இப்போது இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிரேவியாக செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வந்து கிரேவி வேணான்னா நீங்கள் இந்த மசாலாலே 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா ஃபுல்லாக வந்து கம்பைன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட போகிறேன். மஷ்ரூம் தண்ணி விட்டு வரும். இப்போ பாருங்கள், மஷ்ரூம் தண்ணி விட்டுடுச்சு. இந்த டைமுக்கு நான் வந்து ஒரு 10 பீஸ் அளவுக்கு முந்திரியை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் ஃபைன் பவுடராக. நீங்கள் வந்து சுடுதண்ணி விட்டு கூட பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம், நான் பவுடராக எடுத்துருக்கேன். இப்போ இதை இந்த கிரேவியோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நமக்கு வந்து கிரேவி நல்லா திக்காகவும் வரும், ரிச்சாகவும் வரும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி முந்திரி பேஸ்ட்டு இல்லை முந்திரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா தித்திப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும் இந்த ரெசிபி சாப்பிடும்போது. அதுவும் கீ ரைஸோட ஒரு ஆப்டான காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அப்போ தான் கிரேவி நல்லா திக்காகி வரும். பாருங்கள், திக்காக ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பேஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து எவ்வளோ சில்கியாக இருக்குது பாருங்கள் கிரேவி. இப்போது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வந்து க்ரஷ் பண்ண பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஃபைனாக சாப் பண்ண கொரியாண்டரை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ சூப்பரான கிரேவி கன்சிஸ்டன்சியோட நம்மளோட மஷ்ரூம் கேஷ்யூ கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இது நல்லா திக்காக பொரியல் மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட விட்டு எடுத்துக்கலாம். பட் நான் கிரேவியாக தான் இதை வந்து செய்ய போகிறேன். அப்போ தான் வந்து சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் ரிச் அண்ட் டேஸ்டியான ஒரு சூப்பர் ஸ்பெஷல் சண்டே நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இந்த மாதிரி மேலும் பல ரெசிபிகளுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் தென் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்கள் சப்போர்ட் மூலியமாக தான் நான் வளர்ந்துட்டுருக்கேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.